வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியு போப்பு பிறந்த நாடு எது? இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், டென்மார்க், இத்தாலி. ஆன்சர் ஃப்ரான்ஸ். ஜியு போப் தமிழகம் வந்தடைய காரணம் டேஷ் ஆகும். தமிழ் கற்க, தமிழ் போதிக்க, சமய பரப்புதல், வியாபாரம். ஆன்சர் சமயத்தை பரப்புதல். தமிழ்நாட்டில் ஜியு போப் முதலில் சமயப்பணி செய்த இடம் எது? சாயர்புரம், சாந்தோம், தஞ்சாவூர், அடைக்கபுரம். ஆன்சர் சாந்தோம். போப்பையார் 1842 1849 வரை கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றிய இடம் எது? சாயர்புரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை. ஆன்சர் சாயர்புரம். ஜி போப் மொழிபெயர்த்த நூல் டேஷ். திருக்குறள், திருவாசகம், நாலடியார். இவை அனைத்தும் சரி. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. ஜியு போப்பின் தமையனார் பெயர் டேஷ். ஆப்ரஹாம், ஆல்பர்ட், ஹென்றி, தாமஸ். ஆன்சர் ஹென்றி. ஜார்ஜ் யூக்லோ போப் டேஷ் என அழைக்கப்படுகிறார். கால்ட்வெல், ஜியு போப், வீரமாமுனிவர். இவர்களில் எவருமில்லர். ஆன்சர் ஜியு போப். ஜி போப் பிறந்த ஆண்டு எது? 1820, 1821, 1822, 1823. ஆன்சர் 1820. தமிழ் செய்யுட்களம்பகம் நூலை தொகுத்தவர் டேஷ். வீரமாமுனிவர், கால்ட்வெல், சி. லக்வனார், ஜியு போப். ஆன்சர் ஜியு போப். திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து ஜியு போப் வெளியிட்ட ஆண்டு எது? 1886, 1887, 1888, 1889. ஆன்சர் 1886. தனது கல்லறையில் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுதச் செய்தவர் யார்? வீரமாமுனிவர், பெஸ்கி, ஜியு போப், கால்ட்வெல் ஐயர். ஆன்சர் ஜியு போப். ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்ட ஆண்டு 1900, 1905, 1910, 1912. ஆன்சர் 1900. அடுத்த கொஸ்டின். வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் டேஷ். உவே சாமிநாதையர், மு. வரதராசனார், பண்டிதமணி மு. கதிரேச செட்டியார், மதுரை சுப்ரதீப கவிராயர். ஆன்சர் மதுரை சுப்ரதீப கவிராயர். வீரமாமுனிவர் பிறந்த நாடு எது? இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து. ஆன்சர் இத்தாலி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? ஞானோபதேசம், சதுரகராதி, பரமார்த்த குரு கதை. இவை அனைத்தும் சரி. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் டேஷ். ஜியு போப், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி, போபெஸ்கி, ஆப்ரஹாம் ஆஸ்லோ. ஆன்சர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழில் எழுத்து சீரமைப்பு செய்த மேலை நாட்டவர் டேஷ். ஜியு போப், வீரமாமுனிவர், கால்ட்வெல். இவர்களில் எவருமில்லர். ஆன்சர் வீரமாமுனிவர். அடுத்து, தமிழில் தோன்றிய முதல் சிறுகதை நூல் டேஷ். பரமார்த்த குரு கதை, மரப்பசு, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், வேல்வித்தி. ஆன்சர் பரமார்த்த குரு கதை. வீரமாமுனிவர் அறிந்திருந்த மொழி எது? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். இவை அனைத்தும் சரி. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. தமிழ் அகராதியின் தந்தை எனப்படுபவர் டேஷ். வீரமாமுனிவர், கால்ட்வெல், போப்பையர். இவர்களில் எவருமில்லர். ஆன்சர் வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர், ஜியு போப், சீகன் பால்கு, மறைமலை அடிகள். ஆன்சர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் படைத்த தமிழ் காப்பியம் டேஷ். தேம்பாவணி, சீராபுராணம், வேத விளக்கம். இவற்றில் எதுவுமில்லை. ஆன்சர் தேம்பாவணி. குட்டி தொல்காப்பியம் எனப்படும் நூல் எது? நூல் டேஷ். தொன்னூல் விளக்கம், ஞான கண்ணாடி, வேத விளக்கம், பேதகம் மறுத்தல். ஆன்சர் தொன்னூல் விளக்கம். திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் டேஷ். கால்ட்வெல், ஜியு போப், சீகன் பால்கு, வீரமாமுனிவர். ஆன்சர் வீரமாமுனிவர். கீழ்கண்டவற்றில் வீரமாமுனிவர் படித்த நூல் எது? சித்தேரியம்மன் அம்மானை, தமிழ்ச்செய்யுள் தொகை, அன்னை அழுங்கல் அந்தாதி. இவை அனைத்தும் சரி. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. நன்றி. இந்த வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.